ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர், தயாரிப்பாளர் உங்கள் பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நெருக்கமானவர் கே ராஜன் அவர்கள். கடைசியா நம்ம ஜீவா டுடேக்கு தான் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அழுத்தமான அரசியல் கருத்துக்களுக்கு சொந்தமானவர், நல்ல தமிழ் உணர்வாளர், மொழி உணர்வாளர். நம்ம தமிழ் சமூகம், தமிழர்கள், ஈழத்துல நம்ம மக்கள் சாகும் போதெல்லாம் ரொம்ப கொதித்தெளிந்து ரொம்ப அழலாம் செய்வார். நம்ம மக்கள் சாகுறாங்களே அப்படின்லாம். நான் பழகுவதுக்கு ஒரு சீனியர், அதை தாண்டி ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. எனக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுவும் 85 வயசுல பாலத்து மேல ஏறி நின்று தற்கொலை. என்னால நேற்று ஈவினிங் செய்தி வந்ததுலேருந்து என்னால இது பண்ணவே முடியல. போன மாசம் பேட்டி எடுத்து பாம்குரோக்கு வாஜிவா பேட்டி எடுத்து போனாரு. பாம்குரோலே தான் இருப்பாரு. எப்படி சார் இதை புரிஞ்சுக்கிறது? என்ன கே ராஜன் சார் அப்பாவுக்கெல்லாம் நெருக்கமா இருந்திருப்பாரு. உங்க இதுக்கு நிறைய படங்கள்லாம் பண்ணதுனால உங்களெல்லாம் அவர் தெரியும். உங்களை மாதிரி பழைய தயாரிப்பாளர்கள் மீது ரொம்ப மரியாதை உண்டு அவருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களை மாதிரி தயாரிப்பாளர் தான் நடிகர்கள் மதிச்சாங்க. கரெக்ட். தயாரிப்பாளரை பார்த்தா முதல் உட்கார மாட்டாங்களாம். ஆமா, அந்த 80s நடிகர்கள். ஆமா, முதலாளி வந்திருக்காரு, சார் வந்திருக்காரு, உட்கார இல்ல இருக்கட்டும். ரஜினிகாந்த் முதற்கொண்டு தயாரிப்பாளர் வந்தா நான் டக்குன்னு புக்கு படிச்சுட்டு இருந்தா கூட எடுத்து வச்சுட்டு வணக்கம் பாறான். உண்மைதான். சினிமா அப்படிதான் இருந்துச்சு. ஒரு ராஜன் சார் வந்து அதை சொல்லி வரானா, இன்னைக்கு நடிகர்களுக்கு கால் பிடிச்சு ஏதோ அவங்களுக்கு நாங்க சேவை செய்யற மாதிரி போயிட்டோயா, எவ்வளவு கேவலமா தயாரிப்பாளர் நடத்துறாங்கன்னு அழுதாரு. என்ன சார் அந்த நல்ல மனுஷனுக்கு என்னதான் சார் நடந்துச்சு? அது என்ன சொல்றதுன்னே தெரியல சார். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் கே ராஜன் சார். அது ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அது என்ன அப்படின்னா, 1980 வந்து அப்பா வந்து சூளம்னு ஒரு படம் தயாரிக்கிறார், டைரக்டும் பண்றாரு அந்த படத்தை. அந்த படத்துல வந்து கே ராஜன் சார் வந்து அப்பா கிட்ட உதவியாளரா சேரணும்னு வந்து கேட்கிறாரு. 80 அப்போ வந்து கே ராஜன் சார் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வாத்தியாரா வேலை பார்க்கறாரு அரசு பள்ளி. பள்ளிக்கூடம் கூட நடத்துறாரு, காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ராயபுரத்தில் நடத்துறாரு. ஸோ அப்பா கிட்ட வந்து வேலை கேட்கும்போது அப்பா கேட்டிருக்காரு, என்ன பண்றீங்க அப்படின்னும் போது, வாத்தியாரா இருக்கேன், தமிழ் வாத்தியாரா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் நீங்க தமிழ் வாத்தியார், அரசு வேலை, அதை விட்டுட்டு சினிமாக்கு வரணுங்கிறீங்க, இது ரொம்ப கஷ்டம் சார், இது வேண்டாம், எதுக்கு இது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பா சொல்லியிருக்காரு, இல்ல சார் எனக்கு சினிமா தான் வந்து மோகம், எப்படியாவது சினிமால வந்து பிரபலமாகணும், நடிக்கணும். அவருக்கு மெயினா அப்படின்னா சார் நடிக்கணுங்கிறதுக்காண்டி தான் அவர் வந்து சினிமாக்கு வந்தாரு. ஸோ அப்பா வந்து சொல்லியிருக்காரு, இல்ல சார் ஆல்ரெடி 2-3 உதவியாளர்கள் இருக்காங்க, நீங்க வேணா காப்பி ரைட் பண்றீங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த வசனம்லாம் ரஃபா எழுதுவாங்கல்ல, அதெல்லாம் திருத்தமா எழுதி கொடுக்கறது. நீங்க தமிழ் வாத்தியாருக்கு உதவியா இருக்கும். இல்ல இப்ப சீன் பேப்பர் எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீன் எழுத்து கரெக்டா இருந்தாதான் ஆர்டிஸ்ட் படிச்சு காட்ட முடியும். ஸோ காப்பி ரைட் பண்றீங்களான்னு கேட்டிருக்காரு. நான் கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி ரைட்டரா தான் அப்பா கிட்ட வேலை பார்த்திருக்காரு. ஸோ அந்த படம் வந்து மைசூர் தாண்டி உடுப்பியில ஷூட்டிங் நடந்துச்சு 30 நாள். அப்பாட்ட சொல்லியிருக்காரு, நானும் வரேன் சார் உங்களோட அப்படின்னு இருக்காரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லி உடுப்பியில 30 நாள் இருந்திருக்காரு. ஸோ அந்த காலகட்டத்துல அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபரா கே ராஜன் சார் மாறிட்டாரு. அப்பா மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாரு. அண்ணன் தான் எங்க பார்த்தாலும் கூப்பிடுவாரு. அதாவது அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊர் தலைவரா ஒரு சீனு, அதுக்கு சென்னையில இருந்து ஒரு பிரபலமான நடிகர் வரணும், ஆனா அவர் வரல அன்னைக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா கே ராஜன் சார் அப்பா வந்து நடிக்க வச்சாங்க. நடிக்க தானே ஆசை. ஒரு விபத்தா அந்த கேரக்டர் பேரு விபத்தா தான், நடிக்கிறதுக்கு தானே ஆசை. அதான் முத படமா? அதான் முத படம். நடிகருக்கு தானே ஆசைப்பட்டீங்க, இந்த படத்துல இந்த சீன்ல நடிங்க அப்படின்னு. அந்த கேரக்டருக்கு ஆமா அந்த சீன்ல அவர் நடிச்சாரு. சோ அந்த படத்து சூளம் படத்தோட டைட்டில் கார்டுல நடிகருங்கிற வந்து காலத்துல வந்து கே ராஜன் பேரே வரும். சோ அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்பாவோட நெருக்கமா இருந்தார் கே ராஜன் சார். கடைசியா பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு உடம்பு முடியாத இருக்கும்போது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாரு. வந்து இப்ப இல்ல, அப்பா உடம்பு முடியாம இருக்கும்போது 2013 வந்து அப்பாவை பார்த்து, அண்ணன் எப்படி இருக்கீங்க, நீங்க சரியாயிருவீங்க அப்படின்னு ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு போனார். சோ கே ராஜன் சாருக்கு பத்தி பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஆளு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா கே ராஜன் சார் வந்து ரொம்ப மென்மையான மனிதர். பார்க்க தோற்றம், ஆமா தோற்றம், அப்புறம் உண்மையாலுமே கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ஆளு தான். அதுல ஒண்ணு மாட்டு கருத்தை பேசுவாரு. ஆமா அவர் குரலே பாத்தீங்கன்னா காந்த குரலா இருக்கும், ஒரு கணீர்னு இருக்கும். அதுல எல்லாம் எந்த கருத்து மாற்றமும் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா பழகிறவங்க கிட்ட ரொம்ப அன்பா இருப்பா சார். அவர்கிட்ட நெருங்கி பழகினவங்களுக்கு மட்டும்தான் அவர் எவ்வளவு ஒரு இனியவர்னு தெரியும். நான் வந்து அப்பாவோட மறைவுக்கு அப்புறமெல்லாம் எங்கேயாவது தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துல இல்ல வேற எங்கேயாவது இடங்கள்ல பார்த்தா உடனே பாத்தீங்கன்னா பாலாஜி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிட்டு கூட இருப்பாங்கல்ல ஆட்கள், அவங்ககிட்ட சொல்லுவாரு, வந்து சூளம் பாஸ்கரன் பையன் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு எப்பவுமே பழைய தயாரிப்பாளர்கள் அந்த பழைய இதை வந்து ரொம்ப அசை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இல்ல சினிமா தான் சார் அவருக்கு உயிர் மூச்சே சினிமா தான். அவர் வந்து சினிமா தாண்டி எங்கேயுமே அவர் நினைச்சதே கிடையாது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ற அந்த பாம்கிற ஹோட்டல்ல வந்து கே ராஜன் சார் நான் பார்த்தேன்.
வேற ஒரு வேலையா போயிருந்தேன், வேற ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு. இந்த வரவேற்பு அறை இருக்கும்ல, ரிசப்ஷன் ஹால்ல வந்து உட்கார்ந்து இருந்தாரு. சாயந்தரம் ஒரு 5:05 இருக்கும். நான் உள்ள போனோன்னா சாரை பார்த்துட்டு பக்கத்துல போய் அண்ணன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்பவே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னாரு. பதிலுக்கு நீங்க எப்படி இருக்குன்னு கூட கேட்கல. எனக்கு டவுட்டா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அன்பா பேசுவாரு, நல்லா சிரிச்சு பேசுவாரு, கலகலன்னு பேசுவாரு. ஏன் வந்து நல்லா இருக்காருன்னு யோசிச்சுட்டு, ஆனா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னாரு. இதுக்கு மேல பேசல. சரி தொந்தரவு பண்ண வேண்டாம், ஏதோ ஒரு மூட் அவுட்ல இருக்காருன்னு நினைச்சிட்டு நான் கடந்துட்டேன். அதுதான் வந்து கே ராஜன் சாரை நான் கடைசியா பார்த்தது. அப்பயே ஏதோ ஒரு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் மனசுக்குள்ள வந்து ஒரு கலக்கம் இருந்திருக்கு அவருக்கு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பட் நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7-7:30 மணி ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தேன் நான். திடீர்னு யூடியூப் அப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா கே ராஜன் சார் வந்து அடையார் ஆற்றுல குதிச்சு தற்கொலைன்னு செய்தி வந்துச்சு. நம்பவே இல்லைங்க, நிஜமாவே நம்பல. ஏன்னா கே ராஜன் சாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டான ஒரு ஆளு. 10 பேர் வந்து எய்த்து நின்னாலும் தைரியமா வந்து பாத்தீங்கன்னா எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். நீங்க பல மேடைகள்ல பார்த்திருப்பீங்க. சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை, பல கருத்துக்களை, அவர் சொல்ல நினைக்கிற கருத்துக்களை யாருக்கும் பயப்படாம தெள்ள தெளிவா பேசுவாரு, தைரியமா பேசுவாரு. ஃபீல்ட்ல இருந்துட்டு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அசால்ட்டா திட்டி விட்டுருவாரு, எல்லாரும் திட்டுவாரு. அது அவர் வந்து சார், அவர் யாருக்கும் பயப்பட மாட்டாரு, எதுக்கும் பயப்பட மாட்டாரு. அதான் சார் ஒரு தனியா ஒரு ஆளுமையான ஆள் சார் கே ராஜன் சார். வந்து இப்படிப்பட்ட ஒரு நம்ம மனிதர் அதுவும் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னா, அதுவும் அடையார் ஆத்துல உழுந்து தற்கொலை பண்ணிட்டாருன்னா எப்படி இது 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 இந்த செய்தியே உண்மையா இருக்காதுன்னு நினைச்சு நான் போன் பண்ணேன். ஒரு சில சினிமா சம்பந்தப்பட்டவர்கிட்ட போன் பண்ணி கேட்டா உண்மைதான் அப்படின்னாங்க. எனக்கு ஷாக் ஆயிருச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேற்றுக்கு சாயந்தரம் ஒரு 4-4:30 மணிக்கு டிரைவரோட கார்ல வந்து அடையார் ஆற்று கிட்ட போய் ஒரு எண்டில் நிறுத்திட்டு நான் வாக்கிங் போயிட்டு வரேன், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு நடந்து போயிருக்காரு. சரி 45 நிமிஷம் அப்படியே நடந்திருக்காரு. எங்க போனான்னு தெரியல. போயிட்டு திரும்பி 45 நிமிஷத்துல வந்து திரும்பி வந்திருக்காரு. கார்ல வந்து கார் டோரை திறந்து ஏற போயிருக்காரு. வண்டி எடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற போயிருக்காரு. ஏற போனவர் மறுபடியும் கதவை சாத்திட்டு, என்ன நினைச்சாருன்னு தெரியல, கதவை சாத்திட்டு இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நடந்து போய் அந்த செருப்பை கழட்டிட்டு அந்த மதில் சுவர்ல ஏறி நின்றுட்டாரு. டிரைவர் பார்த்திருக்காரு. ஆமா, டிரைவருக்கு ஆச்சரியம், என்னது இது மதில் சுவர்ல ஏறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா பார்த்து சார் அப்படின்னு யோசனை பண்ணுவாங்கல்ல, ஒரு பதட்டம் வரும்ல, என்ன அங்க நிக்கிறாருன்னும் போது குதிச்சிட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு செகண்ட்ல வந்து டிரைவர்ட்ட வேற எதுவும் சிம்டம்ஸ் எதுவுமே சொல்லல. ஒரு செகண்ட்ல வந்து குதிச்சிட்டாரு. டிரைவர் வந்து கதவை திறந்து பதறி அடிச்சு போய் கீழே பார்த்து சார் சார் சார்னு கத்திருக்காரு. அப்படியே தண்ணியில போக ஆரம்பிச்சு. யாருமே டக்குன்னு குதிச்சு காப்பாத்தல. குதிக்க முடியாது சார், அது பயங்கரமான ஆழமான ஆறு சார். அது வந்து நீங்க வந்து டெப்த் ஜாஸ்தி இல்ல, உடனே குதிக்க முடியாது. அது ரொம்ப ஹைட் வேற. அதாவது நீங்க அந்த பாலத்துல இருந்து கீழே ரொம்ப ஹைட், அது டெப்த் ஜாஸ்தி, நீங்க உடனே குதிக்க முடியாது. ரெண்டாவது வந்து அது வந்து சாதாரணமான ஆறு இல்ல, கூவம் ஆறு வேற. அதுல வந்து குதிச்சிங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம். அதனால பாத்தீங்கன்னா அங்க இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. யாரு குதிச்சிட்டா யாருன்னு கேட்டா கே ராஜன் ப்ரொடியூசர்னு சொல்லியிருக்காரு. டிரைவர் என்ன சார் சொல்றீங்க, அவரு தைரியமா நினைச்சு அவரான்னு கேட்டுட்டு எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தீயணைப்பு படைக்கு வந்து தகவல் சொல்லி அவங்க வந்து அவரை காப்பாற்ற முடியல. 1 மணி நேரத்துல வந்து அவருடைய பாடியை தான் எடுக்க முடிஞ்சுச்சு. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு உடல் கூறு ஆய்வு. 6 அடி உயரம் மட்டும் இல்ல, வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், வெள்ளை செருப்பு, பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு எலிகென்ட் லுக்ல இருப்பாரு. அவரை பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அவர் பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கவர்ச்சியான லுக்ல இருப்பாரு. ஸோ எனக்கெல்லாம் ரொம்ப வேதனை சார். உண்மையாலுமே வந்து எப்படின்னா, நான் சொன்னேன்ல, அப்பாவோட தொடர்பு, எங்கிட்ட பார்த்தா எப்பவுமே பிரியமா பேசுறது, நெருங்கிய தொடர்பு எனக்கு அவரோட. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி பழகின மனுஷன் இப்படி வந்து திடீர்னு இறந்து போயிட்டாரு. அதுவும் 85 வயசு. 85 வயசுல இந்த வயது எப்படிங்க ஏறி இருக்காரா? 85 வயசுல ஏறி இருக்காரு. அவர் நல்லா ஆக்டிவா இருப்பார். ஆனா அதுதான் எனக்கு ஆச்சரியம். 85 வயசு அந்த கேசினோ தியேட்டர் பக்கத்துல ஒரு ரூம்ல இருப்பாரு. கேசினோ தியேட்டர் மாடி 2 மாடி ஏறி வருவாரு. இப்ப நாங்க ட்ரைபாட் எடுத்துட்டு போய் எங்களுக்கு மூச்சு வாங்கும். அவரு நடந்து வந்துருவாரு. அவரு வந்து நல்லா வந்து உடம்பு வச்சிருப்பாரு சார். எக்ஸசைஸ் பண்ணுவாரு. காலையில எக்ஸசைஸ் பண்ணுவாரு, வாக்கிங் போவாரு, ஃபிட்னஸ்ல ரொம்ப கவனமா இருப்பாரு, சாப்பாடெல்லாம் அளவா சாப்பிடுவாரு. ரொம்ப 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 உடம்புல வந்து உடம்ப கவனமா பார்த்துப்பாரு. 2007 பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒண்ணு உடம்பு முடியாம போய் கே ராஜன் சார் வந்து ரொம்ப சீரியஸா கிட்டத்தட்ட 3 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு. அந்த நேரத்துல பொழைக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பொழைச்சு வந்துட்டாரு. வில் பவர் பொழைச்சு வந்து மன உறுதி. கொரோனா காலத்துலயும் ஏதோ ஒண்ணு வந்து வந்தாரு. அப்ப இன்னைக்கு பாருங்க 2007 எங்க இருக்கு, 2026 எங்க இருக்கு, 20 வருஷம் அதுக்கப்புறம் நல்லா இருந்திருக்காரு.
ஒரு 10-11 வருஷம் கூட உயிரோட வந்திருப்பாரு சார். அவருக்கு இருந்த திடாகாத்திரத்தை சார் பார்க்க அவர் எந்த உடம்புல எந்த குறையும் இல்லை சார். திடகாத்திரமா நல்ல ஜம்முன்னு இருந்தார் சார். அவர் வந்து ஆள் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹைட்டு, ஒல்லியா உடம்ப மெயின்டைன் பண்ணுவாரு. அவர் எந்த குறையும் இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து நம்பவே முடியல சார். சினிமா துறைக்கு பெரிய பேர் இழப்பு சார். எவ்வளோ உதவிகள் செஞ்சிருக்காரு சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சில குண நல அதிசயங்களை சொல்றேன். இந்த பிரஸ் மீட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேடைகள்ல இந்த ஆடியோ ரிலீஸ்ல பேசுறதுக்குலாம் எப்படின்னா 5000 3000 அப்படின்லாம் கவர் கொடுப்பாங்க. அதுல அந்த கவரை வாங்குவாரு. ஆனா வாங்கி அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டார். அங்கே பாத்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறவங்க யாராவது உதவி தேவைப்படுறவங்களுக்கு, இந்தாடா டே இது கேட்டையில இருந்து வச்சுக்கோ, ஸ்கூல் ஃபீஸ் கேட்டையில இருந்து வச்சுக்கோ, டே என்னமோ வேணும்னு இல்லை இன்னும் வாங்க வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபா கூட எடுத்துட்டு போக மாட்டார் சார். 1 ரூபா கூட எடுத்துட்டு போக மாட்டார். இது அவருடைய எப்படி சொல்றது குணம். இன்னொரு பக்கம் நான் சொல்றேன் கேளுங்க. பராசுரன் ஒரு படம் மோகன்ஜி டைரக்ட் பண்ணல. அந்த படம் தான் அவருடைய கடைசி படமா போச்சு. அந்த படத்துல நடிச்சதுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த 1 லட்ச ரூபா சம்பளத்தை வாங்கி அப்படியே பாத்தீங்கன்னா, அதான் நான் சொன்னேன்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு விநியோக சங்கத்துக்கு தலைவரா இருக்காரு. அந்த 1 லட்ச ரூபா அப்படியே டொனேட் பண்ணிட்டாரு. 1 லட்ச ரூபா வாங்கி அப்படியே டொனேட் பண்ணிட்டாரு. இதுக்கெல்லாம் மேல ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. படையப்பா டைம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து இந்த மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்ல தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் இருந்துச்சு. அதுக்கு சரியான பில்டிங் இல்ல. அதனால நேரடியா வந்து கார் எடுத்துட்டு ரஜினி வீட்டுக்கு போயிருக்காரு ஒரு நாளைக்கு. போய் இந்த மாதிரி கே ராஜன் வந்திருக்கேன் அப்படின்னா ரஜினி சார் வந்து பெரிய மரியாதை வச்சிருந்தாரு. சிந்தாமணி முருகேசன் எல்லாம் இருந்தார்ல அந்த காலகட்டத்துல, இவங்களுக்கு எல்லாம் பெரிய மரியாதை. உடனே வாங்க சார் வாங்க உட்காருங்க, என்ன சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க, என்னை தேடி வந்திருக்கீங்களே சார், சொன்னா நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல ஒண்ணும் இல்ல ரஜினி உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன், எனக்கு இல்ல சங்கத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. சார் என்ன சார் செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சங்க கட்டடத்துக்கு நிதி வேணும், ஏதாவது நீ பண்ணணும், சினிமால இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினி சார் என்ன தெரியுமா பண்ணாரு, படையப்பா உன்னுடைய செங்கல்பட்டு விநியோக உரிமையை கே ராஜன் சாருக்கு ஃப்ரீயா எழுதி கொடுத்தாரு. அதுல பெரிய லாபம். அதாவது பணமே கொடுக்காம வந்தது இல்லையா, அதுல ஒரு லாபம், லாபமா வந்தது இல்லையா அதுல ஒரு லாபம். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபா பக்கத்துல அப்பவே லாபம் வந்துச்சு. அந்த 1 கோடி ரூபா பணம் அதை பார்த்தா யாரா இருந்தாலும் என்ன நினைப்பாங்கன்னா சபலப்படுவாங்கல்ல. ஆனா சபலமே படல. அப்படியே அந்த கலெக்ஷனை என்ன கலெக்ஷன் பிளாக் அண்ட் ஒயிட்டா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்ல காமிச்சு அப்படியே நன்கொடையா கொடுத்தாரு. அதுலதான் கட்டணம் கட்டினாங்க. இந்த மாதிரி வந்து உதவி செய்யற மென்டாலிட்டி சினிமா நேசிக்க இனிமே கிடைக்கிறதே கஷ்டம் சார். அவரோட கிடைக்காது சார். அவர் சினிமா மட்டும் இல்ல சார், நீங்க பள்ளிக்கூடம் நடத்தினார்ல, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதுவாங்கல்ல, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல மாணவர்கள், அந்த ப்ரிப்பேர் பண்ற மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தினார். இவர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து இவருடைய ஸ்கூல்ல ஒரு அறையை ரெடி பண்ணி அதுல பயிற்சி வகுப்பு நடத்தினாரு. இலவசமா, காசே வாங்க மாட்டாரு, இலவச பயிற்சி வகுப்பு நடத்தினாரு. சோ இந்த மாதிரி ஒரு நீங்க சொன்னீங்கல்ல ஆரம்பத்துல ஒரு தமிழ் உணர்வு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரு இலங்கை தமிழர் பிரச்சனையில இருந்து பல விஷயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நேர்மையான மனிதர். இதெல்லாம் மீறி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, அரசியல் ஆர்வம் கூட அவருக்கு இருந்திருக்கு. குமரி ஆனந்தன் வந்து பாத்தீங்கன்னா காந்தி காமராஜ் காங்கிரஸ்னு ஒரு கட்சி 80கள் ஆரம்பிச்சார்ல, அந்த கட்சியில வந்து இவரு அரசாங்க வேலை வாத்தியார் வேலையை ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏவா நின்றுக்கார் திருவொற்றியூருக்கு. யாரா செய்வாங்களா அரசாங்க வேலை? அது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மாச சம்பளம் பென்ஷன் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு எம்எல்ஏவா நின்னாரு. ஸோ அதை ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுல அவர் வந்து தீர்க்கமா இருப்பாரு. அவர் வந்து எப்படி சொல்றது, நல்ல மனுஷன் சார். எனக்கு அதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். எல்லாத்துக்கிட்டையும் நல்ல மனுஷன், நல்லா பழகுவாரு, பேசுவாரு. இன்னொரு விஷயம், இந்த இறப்புக்கு காரணங்கள் பல சொல்லப்படுது. இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கே ராஜன் சாருக்கு 15 கோடி ரூபாய் கடன், அதனால கடன் தொல்லையில வந்து மன உளைச்சல்ல வந்து கடங்காரங்க நெருக்கடி, அதனால இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100 போய். என்ன நடந்தது அப்படின்னா, நான் விசாரிச்சேன் சினிமா வட்டாரத்துல, கே ராஜன் சார் தான் வந்து பாத்தீங்கன்னா 20 கோடி ரூபாய் வந்து பல தயாரிப்பாளர்களுக்கு, எத்தனை பேருக்கு, 50க்கும் மேற்பட்ட தயாரிப்பாளர்கள், சின்ன தயாரிப்பாளர், அதான் சின்ன படங்கள் தான் சார் எப்பவுமே அவருக்கு மைண்ட்ல. சின்ன படங்கள் வரணும், சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கணும், சின்ன படங்கள் ஓடணும் அப்படின்னு வந்து சின்ன படத்தை எப்பவுமே ப்ரொமோட் பண்ணுவாரு. அப்படி 20 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட தயாரிப்பாளருக்கு பணம் கொடுத்திருக்காரு சார். உதிரியா கொடுத்திருக்காரு. இதுல என்ன ஆச்சரியம்னா, பணம் வாங்கின யாருமே வந்து கே ராஜன் சாருக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுக்கல. அவர் வந்து போன் பண்றாரு, எடுக்க மாட்டேங்கிறாங்க, நேர போறாரு, ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவருக்கு எப்படின்னா, அவர் ஒரு ஆளுமையா இருந்தவர். அதாவது அப்படி ஒரு மாதிரி
கம்பீரமா இருந்த மனிதன் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இப்படி வந்து வீடு வீடா போய் கடனை கொடுங்கன்னு கேட்கறது, போன் பண்ணா எடுக்காம இருக்கிறது, மதிக்காம இருக்கிறது, இதெல்லாம் அவருக்கு வந்து பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு தெரிஞ்ச தயாரிப்பாளர் சொன்னாரு, அவரோட படத்துக்கு 10 லட்ச ரூபாய் இருந்தா முடிக்க முடியுமா சார்? அது 10 லட்ச ரூபாய் இல்லாம அந்த படம் வந்து 6 மாசமா நிக்குது. அந்த நேரத்துல ராஜன் சார்ட்ட போய் உதவி கேட்டிருக்காரு. அண்ணா நீங்க வந்து மனசு வச்சீங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும், நீங்க ஒரு சின்ன உதவி 10 லட்சம் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு. அப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, டேய் சும்மா பணம் பணம்னு எல்லாரும் மாறி மாறி கேட்டீங்கன்னா எப்படா கொடுக்குறது, எப்போடா பார்க்கலாம்டா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அண்ணே பண்ணி கொடுங்கண்ணே, நீங்க உங்களால நான் பொழைப்பேனே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அடுத்த நாள் போன் பண்ணியிருக்காரு. இவரே போன் பண்ணிட்டே பணம் கட்டில வந்து வாங்கிட்டு போ அப்படின்றாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வேணாம்னு நினைச்சா கூட சரி, அவன் ஏதோ கஷ்டத்துல வந்து கேட்கறான், அவனுக்கு அந்த 10 லட்சம் கொடுத்தா வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணங்கட்டியில வந்து வாங்கிட்டு போனா அந்த 10 லட்சத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அடுத்த நாளே. இது உதவி அப்படின்னு சொன்னா ராஜன் சார் மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது சார். அப்படி ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலை வரக்கூடாது. அது என்ன இந்த நிலைமை எப்படின்னா, இது அதாவது 85 வயசு சார், முதுமை, தனிமை, அது குடும்பத்துக்குள்ள ரொம்ப நாளா பாம்புற கோட்டல தான் இருக்கு. ஆமா ஆமா, மனைவி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டதா ஒரு தகவல் இருக்கு. அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. பையனுக்கும் அவருக்கு மூத்த பையனுக்கும் அவருக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப வருஷமா இருக்கு. டைரக்ட் பண்றாரு. ஆமா டைரக்ட் பண்ணாரு. அந்த ஆர்ஜே பாலாஜி படம் இல்ல எல்கேஜி, அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணாரு. ஒரு சில படங்கள்ல ஆரம்பத்துல நடிக்கவும் செஞ்சாரு. எல்கேஜி ஓரளவு கமர்ஷியலாவும் இல்ல கமர்ஷியலா போச்சு. ஐஸ்வரி கணேசனுடைய படம், ஐஸ்வரி வேலன் இருக்காரு இல்லையா, ஐஸ்வரி வேலனும் ராஜன் சாரும் ரொம்ப இறுகிய நட்பு இருந்துச்சு ரெண்டு பேருக்கும். உறவினர்களா? உறவினர்கள்னு சொல்றாங்க, ஆனா நண்பர்கள்னு சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அவரு அவங்களுடைய ரிலேட்டிவ் தான். இல்ல நண்பர் தெரியல, நான் கேள்விப்பட்ட வகையில் நண்பர்கள் தான். ஆனா பாத்தீங்கன்னா உறவினர்கள் அளவுக்கு வந்து திக்கா பழகுவாங்கன்னு சொல்றாங்க. சோ ஐஸ்வரி வேலன் வந்து நிறைய நாடகங்கள்லாம் போட்டிருக்காரு. அப்ப இவரும் அந்த நாடகத்துல நடிக்கிறது, அந்த நாடகத்துக்கு கதை வசனம் எழுதுறது, இப்படி நிறைய வேலைகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. நல்ல நட்போடு இருந்திருக்காரு. ஐஸ்வரி கணேசன் வந்து சின்ன பையனா இருக்கிறதுல இருந்து ராஜன் சார் தெரியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சித்தப்பா சித்தப்பான்னு தான் கூப்பிடுவார். கூப்பிடுறதே சித்தப்பான்னு தான் சொல்லி கூப்பிடுவாராம். சோ அந்த மாதிரி அந்த வகையில பாத்தீங்கன்னா அவர் ஐஸ்வரி கணேசன் அவருடைய மகன் பிரபுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார், எல்கேஜி டைரக்ட் பண்ற வாய்ப்பு. அது பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜன் சார் அவர் வந்து பார்த்தாரு, யார் மகன் ஆசீர்வாதம் வாங்கினார் அப்பாட்ட. இதெல்லாம் நடந்தது. அவருடைய இன்னொரு விஷயம், ஒரு மகன் இருக்கார் சுரேஷுக்கு, அவர் பாத்தீங்கன்னா நடுநிலைன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு வர்றாரு. அதுல ராஜன் சார் வந்து கௌரவ ஆசிரியரா இருக்காரு. சமீபத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு சார், அதுவும் அவருக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரே மகள் சார் விஜி, அவங்க பேரு, அவங்களுடைய கணவர் இருக்காங்கல்ல, அதான் ராஜன் சாருடைய மருமகன், அவர் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்திருக்காரு. ஓ, அதுலயே நம்ம அப்செட் ஆயிருக்கு. அதுல ரொம்ப அப்செட் ஆயிட்டாராம். அது ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டாரா. அந்த மகள் மேல அவ்வளவு செல்லும். அந்த மகளுடைய கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது அந்த வேதனை வந்து அவருக்கு ரொம்ப பெரிய லெவல்ல மனசை உலுக்கிருக்கு. அது உண்மை. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொடுத்தவன் கடனை கொடுக்கவே மாட்டேங்கிறான். எவனுமே கொடுக்கலன்னா என்ன செய்யுது, ஒரு 50,000 கொடுக்கப்பா அப்படின்னு கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். சோ இவருக்கு அது ஒரு பெரிய பெரிய மனவேதனையா இருந்திருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா சார், இந்த தனிமை, வயோதிகம், அப்புறம் பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தவங்ககிட்ட கேட்கும் போது கொடுக்கல, இப்படி பல விஷயங்கள் இன்னொன்னும் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல. 2-3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனைக்கு போய் பாடி செக்அப் பண்ணாருன்றாங்க. அதுல எதுவும் சொன்னாங்களா, உடம்புல எதுவும் பிரச்சனையா, பல காரணங்கள் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு 15 கோடி கடன், அதனால வந்து யாரோ இவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அதனால தற்கொலை பண்ணிட்டாருன்னு சொல்றது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கு. இவர் தான் வந்து பல பேருக்கு பணம் கொடுத்திருக்காரு, இவருடைய பணம் தான் பல பேர்கிட்ட இருக்குங்கிறது தான் உண்மை. நல்ல மனிதர், வாழும்போது எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சு வாழ்ந்திருக்காரு. தன் குடும்பங்கிறது மட்டும் இல்லாம சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில் கல்வி, சேவை, பண உதவி, இந்த மாதிரிலாம் வாழ்ந்திருக்காரு. நமது மொழி, நாடு, இந்த இதுலயும் அக்கறையா இருந்திருக்காரு, அரசியல்லையும் இருந்திருக்காரு. அவர் பேட்டி ஆரம்பிக்கும் போதே குரல் சொல்லிதான் ஆரம்பிப்பார். ஆமாமா, திருக்குறள் சொல்லி, முருகனை பாராட்டி இப்படிதான் அப்படித்தானே ஆரம்பிப்பாரு. அந்த எப்படின்னா அந்த ஒரு கலையை நேசிச்சு வந்தார் சார். அந்த கலைக்காண்டியே முழுக்க உழைச்சார் சார். 83 நினைக்கிறேன், பிரம்மச்சாரிகள்னு ஒரு படம் அவர் முதல்ல தயாரிச்சார். எஸ்.வி. சேகர், சுலோச்சனான்னு ஒரு நடிகர் இருந்தாங்கல்ல, எம்.எஸ். விஸ்வநாதன் டாக்டர், அவங்க வந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவல் பாவம், டபுள்ஸ், இப்படி படங்களை தயாரிச்சாரு. இல்லாம டைரக்ட் பண்ணிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? இவர் வந்து ராஜன் சார் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் மாரியம்மா, உணர்ச்சிகள்னு 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன பூவை பறிக்காதேவன்னு ஒரு படமும், அப்புறம் பாத்தீங்கன்னா தங்கமான தங்கச்சி அப்படின்னு ஒரு படமும் கதை வசனம் எழுதியிருக்காரு. ஸோ சினிமால வந்து நடிக்க வந்து நடிகன், அப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டர், தயாரிப்பாளர், கதை வசன கர்த்தா, டிஸ்ட்ரிபியூட்டர், இப்படி பல கோணங்கள்ல வந்து சினிமால பண்ணியிருக்காரு. திருட்டு விசிடி வந்துச்சு இல்லையா,
ஒரு காலத்துல திருட்டு விசிடி வந்த காலத்துல அந்த திருட்டு விசிடி சினிமாக்கு ஒரு பின்னடைவா இருக்கு, பெரிய பின்னடைவா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி போராடின ஒருத்தர் சார். பர்மா பஜார்ல கடைக்கெல்லாம் போவாரு, கடைக்கெல்லாம் போய் ஆளு 20-30 பேரை கூட்டு போய் பர்மா பஜார்ல இறங்கி எல்லா கடையில இருக்கிற திருட்டு விசிடியும் பறிமுதல் பண்ணார். பெரிய கலைவரமாச்சு, கைது பண்ணாங்க கே ராஜன் சார், தெரியுமா உங்களுக்கு? சிறையில இருந்தாரு, அதை பத்தி கவலைப்படல. நான் இந்த சினிமாக்காண்டி ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க தன்னை சினிமாக்கு அர்ப்பணிச்ச ஒரு மனிதர். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் ஆர்வம், தமிழ் பற்று மட்டும் கிடையாது. இந்த விழாக்கள்ல கே ராஜன் சாருக்கு பொன்னாடை போத்துவாங்க. பொன்னாடை போத்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு தடவை போத்திட்டு அதை எடுத்துட்டு மைக்கு வந்து சொல்றாரு, ஏன்பா இந்த பொன்னாடை போத்துறீங்க, இது வந்து தலைக்கு கூட துண்டு எடுத்து தலை கூட தோட்ட முடியாதுப்பா, இது எதுக்குப்பா பயன்படுது, இது ஒண்ணுத்துக்குமே பயன் கிடையாதுப்பா, எங்கேயோ குஜராத்ல இருந்து ரெடி பண்ணி அனுப்புறாங்க, அவங்களுக்கு ஏன்பா வாய்ப்பு கொடுக்குறீங்க, நம்ம ஆளுங்க கதர் துணியை வந்து தயாரிக்கிறாங்க, ஆமா கதர் துணியை தயாரிக்கிறாங்க, அங்க அவங்களுக்கு வேலை கொடுங்கப்பா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கப்பா, துண்டு கொண்டு வந்து போத்துங்கப்பா, கதர் துண்டுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கே ராஜன் சார் கலந்துக்கிற எல்லா வேளாலையும் பாத்தீங்கன்னா கதர் துண்டு கொண்டு வந்து போத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல விஷயங்கள், அதை வந்து கொண்டு வரணும், அதை வந்து செயலாற்றணும்னு நினைச்சாரு. குரல் கொடுக்கறதுல அவர் மாதிரி ஆளே கிடையாது. தனியார் பள்ளி அந்த அந்த சங்கத்துக்கு வந்து தலைவராக இருந்திருக்கிறாரு. பல தமிழ் திரைப்பட சங்கத்துல பல பொறுப்புகள்ல இருந்திருக்காரு. பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல பல பொறுப்புகள் இருந்திருக்காரு. நடிகர் சங்கத்துல வந்து ஒரு மெம்பரா இருக்காரு. ஸோ இந்த சினிமா அது அவருடைய உயிர் மூச்சா இருந்தது. அந்த சினிமா அந்த சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும்னா கணக்குல பணத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுத்தாரு. அதுவே இன்னைக்கு வந்து அவருடைய உயிரை பறிக்கிற அளவு கொண்டு போயிடுச்சு. வேதனையா இருக்கு. அதுவும் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த மனிதனுடைய சாதனைகளையும் எவ்வளவு செஞ்சிருக்காருன்னு சொல்ல சொல்ல கண்ணுதான் கலங்குது. பார்ப்போம், இவர்களுடைய வாழ்க்கைங்கிறது அடுத்த தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டா அமையும் பார்ப்போம். நன்றி சார். நன்றி.